This is great. ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு ரெஸ்லிங் சென்ட்ரல் தமிழ். நான் உங்கள் ஆஷிக். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நிறைய ரெஸ்லிங் ரூமர்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ வந்து 2-3 நாளாக வீடியோ போடாததுனால நிறைய ரூமர்ஸ் வந்திருக்கு. ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்னென்னலாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய WWE சூப்பர் ஸ்டார்ஸ் WWE போக போகிறாங்கன்னு சொல்லிட்டு ரூமர்ஸ் வந்துருக்கு. அவங்க யார் அப்படின்னு பார்ப்போம். இப்போ இருக்கிற ஸ்மாக்டவுன் சூப்பர் ஸ்டார் ஒருத்தர் வந்து அவருக்கு தெரிஞ்ச ரெஸ்லர்ஸ் வந்து யாருமே WWEக்கு வந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணியிருக்காரு. அவர் யாருன்னு பார்ப்போம். ஸோ அதே சமயத்தில் வந்து ஒரு சில WWE சூப்பர் ஸ்டார்ஸ் இன்ஜுரியிலேருந்து ரிட்டர்ன் ஆக போகிறாங்கன்னு சொல்லிட்டு ரூமர்ஸ் வந்ததுக்கு அதையும் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கப்புறமா வெல்வெட் இன் ட்ரீம் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ட்வீட் பண்ணியிருக்காரு. அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வெல்வெட் இன் ட்ரீம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ வெல்வெட் இன் ட்ரீம் யாருன்னு கேட்டிங்கன்னா, இப்போதைக்கு NXTயில் இருக்கார். ஸோ கூடிய சீக்கிரமாக அவரும் மெயின் ராஸ்டருக்கு வருவாருன்னு சொல்லிட்டு எல்லாமே எதிர்பார்க்குறாங்க. ஸோ வந்து அவர் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ட்வீட் பண்ணியிருக்காரு. அது என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு நாள் வந்து நான் வந்து ஜான்சினாவை கூட ஒரு மேட்ச் ஆடுவேன், அப்போ வந்து நீங்கள் எல்லாருமே வந்து புகழ்வீங்க, இந்த ட்வீட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்வீட் பண்ணியிருக்காரு. ஸோ இதுக்கு முன்னாடியே வந்து ஜான்சினா வந்து வெல்வெட் இன் ட்ரீமை பற்றி சொல்லியிருக்காரு. அவர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வெல்வெட் இன் ட்ரீம் கூட மேட்ச் ஆடணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜான்சினா வெல்வெட் இன் ட்ரீமை பற்றி சொன்னார். ஸோ அதுக்கு வெல்வெட் இன் ட்ரீம் வந்து இப்படி ஒரு ட்வீட் பண்ணியிருக்காரு. ஸோ இது வந்ததோட வந்து இதில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபேன்ஸ், ஸோ இது ரூமர்ஸ் இல்லை, ஃபேன்ஸ் என்ன கெஸ் பண்ணுறாங்கன்னா, ஒருவேளை வந்து லாஸ் சாலவன் கொடுக்க வேண்டிய புஷ் வந்து கேன்சல் பண்ணிவிட்டு வெல்வெட் இன் ட்ரீம் கூட ரெஸ்ல்மேனியாவில் ஜான்சனை மேட்ச் ஆனால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோவில் பார்த்துருந்தோம், லாஸ் சாலவன் வந்து அவர் ஆட வேண்டிய மேட்ச்லாம் வந்து அவர் வந்து உடம்பு சரியாமல் வந்து கேன்சல் பண்ணிட்டு போயிட்டார். ஸோ அதனால் வந்து WWE ரொம்பவே யோசிக்கிறாங்க, இதுக்கு மேலேயும் லாஸ் சாலவனுக்கு புஷ் கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து இப்படி ஒரு ட்வீட் போட்டதோட ஃபேன்ஸ்லாம் வந்து ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டாங்க. அப்போ வெல்வெட் இன் ட்ரீம் வருவாரா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அவங்க கெஸ் பண்ணுறாங்க. இது ரூமர்ஸ் இல்லை. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதே சமயத்தில் சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வெல்வெட் இன் ட்ரீம் ஜான்சினா கூட ரெஸ்ல்மேனியாவில் மேட்ச் ஆடினா நல்லா இருக்குமா, நல்லா இருக்காடா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ஒப்பீனியனை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம நெக்ஸ்ட் நியூஸ் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற ஸ்மாக்டவுன் சூப்பர் ஸ்டார் ஒருத்தர் வந்து அவருக்கு தெரிஞ்ச ரெஸ்லர்ஸ் எல்லாருக்கிட்டையும் போய் WWEக்கு மட்டும் தயவு செஞ்சு வந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணியிருக்காரு. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்ட்ராடே சியன் அல்மாஸ். அவர் பேர் இனிமேல் ஆண்ட்ராடே சியன் அல்மாஸ் இல்லை, வெறும் ஆண்ட்ராடே தான். ஸோ வந்து WWE அவர் பேரையும் மாற்றிட்டாங்க. ஆண்ட்ராடே சியன் அல்மாஸ் அப்படிங்கிற பேரை வந்து ஷார்ட் பண்ணி ஆண்ட்ராடே அப்படின்னு சொல்லிட்டு போன வாரம் ஸ்மாக்டவுன்லேருந்தே கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இவர் வந்து அவருக்கு தெரிஞ்ச ரெஸ்லர்ஸ், ஸோ ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்கள்ல, அவங்கக்கிட்டலாம் போயிட்டு WWEக்கு மட்டும் தயவு செஞ்சு வந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி சொல்லியிருக்கிறாரு. ஸோ இந்த நியூஸ் வந்து ரொம்பவே பரவுது. ஸோ அதனால் வந்து ஆண்ட்ராடே சியன் அல்மாஸ்க்கு வந்து இன்னும் கூடிய சீக்கிரத்தில் கொஞ்சம் புஷ் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு ரூமர்ஸ் வந்துருக்கு. ஏன்னா வந்து AEW வந்து போட்டியாக இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து WWE போயிடுவாங்களோ அப்படிங்கிற பயத்தினாலேயே சில பேருக்கு புஷ் கொடுக்க போகிறாங்க. ஸோ அந்த லிஸ்ட்டில் ஆண்ட்ராடே சியன் அல்மாஸும் இருக்கார். கையெழுத்து போடாதீங்க. அண்ணே யாருன்னு அது? அவனை வெளியே தூக்கிடா, வைத்தியர் நல்லா உள்ள விட்டுக்கிடு. ஸோ AEW அப்படின்னு சொல்லும் போது இந்த நியூஸை சொல்லிடலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில WWE சூப்பர் ஸ்டார்ஸ் வந்து WWE போகணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டிருக்காங்க. அவங்க யாருன்னு பார்க்கலாம். ஸோ டோட்டலாக இப்போதைக்கு 5 பேர் இருக்காங்க. ஸோ இது வேறு ஸ்டார்டிங்கே 5 பேர் வந்து WWE போகணும்னு நினச்சிட்டாங்க. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, ரிவைவல், சாஷா பேங்க்ஸ், கோல்டஸ்ட், டால்ஃப் ஜிக்லர். ஸோ இவங்க எல்லாருமே வந்து WWE போகணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரிவைவல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ரிவைவல் வந்து போன வாரம், அதாவது இந்த வாரம் ரா இல்லாமல் போன வாரம் ராவில் வந்து அவர் மேட்ச் ஆடிட்டு வின்ஸ் மெக்மேனை டேரெக்டாக போய் பார்த்துருக்காங்க. வின்ஸ் மெக்மேனை டேரெக்டாக போய் பார்த்து, நாங்கள் WWE போயிடுறோம், எங்களை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிவைவல் வின்ஸ் மெக்மேன்கிட்ட போய் சொல்லியிருக்காங்க. அதுக்கு வின்ஸ் மெக்மேன் முடியாதுன்னு சொல்லிட்டாரு. ஸோ வந்து இப்படி போயிட்டு இருக்கும்போது அப்போ ரிவைவல் வந்து WWE போயிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ்லாம் கேட்கும் போது இப்போ புதுசாக ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரிவைவலே நினச்சாலும் ரிவைவலால் WWE போக முடியாது. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரிவைவலோட WWE கான்ட்ராக்ட் வந்து 2020 ஏப்ரல் மாதத்தில் தான் முடியுது. ஸோ இன்னும் 1 வருஷம் மேலே இருக்குது. ஸோ இப்போ வந்து WWE வந்து அவங்கள வந்து அனுப்பணும்னு நினச்சா தான் அனுப்ப முடியும், இல்லைனா ரிவைவல் WWE தான் இருக்கணும். ஸோ இப்போதைக்கு வந்து WWE யாரையும் அனுப்ப மாட்டாங்க. ஸோ அதனால் ரிவைவலும் அனுப்ப மாட்டாங்க. இன்னும் கொஞ்சம் வருஷத்துக்கு வந்து 2020 வரைக்குமாச்சு நிச்சயமாக வந்து ரிவைவல் WWE தான் இருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா, சாஷா பேங்க்ஸ்.
ஸோ சாஷா பேங்க்ஸ் என்ன, சாஷா பேங்க்ஸ் WWE ஒரு பெரிய ஆள், அவங்க ஏன் WWE போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்வீட் நடந்திருக்கு. ஸோ ட்விட்டரில் வந்து சாஷா பேங்க்ஸ் ஃபர்ஸ்ட் ஒரு ட்வீட் பண்ணுறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹவுஸ் ஷோ, அதாவது ஒரு லைவ் ஈவெண்ட்டில் ரிவைவில் வந்து ஒரு செம்மையான மேட்ச் கொடுத்துருக்காங்க போல். ஸோ அந்த மேட்ச்சை பார்த்துட்டு சாஷா பேங்க்ஸ் வந்து ஒரு செம்மையான மேட்ச் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாஷா பேங்க்ஸ் ட்வீட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து ரிவைவில் வந்து ரீட்வீட் பண்ணாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கே போனாலும் நாங்கள் பெஸ்ட்டாக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரிவைவில் ரீட்வீட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து கூட சாஷா பேங்க்ஸும் வந்து ஒரு கிஃப்ட் அமைச்சிருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னையும் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சிருக்காங்க. ஸோ வந்து ஆல்ரெடி வந்து ரிவைவில் வந்து WWE போக போகிறாங்கன்னு சொல்லிட்டு ரூமர்ஸ் வந்த டைமில் இவங்க இப்படி ட்விட்ஸ் பண்ணும் போது ஸோ சாஷா பேங்க்ஸும் வந்து WWE போகணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரூமர்ஸ் வந்துருக்கு. ஸோ 3 பேரை பார்த்தாச்சு. இன்னும் 2 பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கோல்டஸ்ட், டால்ஃப் ஜிக்லர். ஸோ கோல்டஸ்ட்டை பார்ப்போம். கோல்டஸ்ட் வந்து கோடி ரோட்ஸோட அண்ணன். ஸோ கோடி ரோட்ஸ் தான் ஆல் எலைட் ரெஸ்லிங்கோட ஒரு பிரசிடெண்ட்டாக வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்கார். ஸோ வந்து கோல்டஸ்ட்டே வந்து மறுபடியும் வின்ஸ் மெக்மேன்கிட்ட போயிட்டு நான் WWE போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. அதுக்கு வந்து வின்ஸ் மெக்மேன் என்ன சொன்னாருன்னு சொல்லிட்டு தெரியல. ஆல்ரெடி வந்து ஆல் இன் ஷோ வந்து கோடி ரோட்ஸ் பண்ணும்போது கோல்டஸ்ட் வந்து வின்ஸ் மெக்மேன்கிட்ட போய் கேட்டிருக்காரு நாங்கள் ஆல் இன் ப்ரோக்ராமில் ஒரு அப்பீரன்ஸ் கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வின்ஸ் மெக்மேன் அதுக்கு நோன்னு சொல்லிட்டாரு. ஸோ இப்போ வந்து கோல்டஸ்ட் நான் WWE போய்கிறவா, நான் போகிறேன் அப்படின்னு கேட்டிருக்காரு. ஆனால் வின்ஸ் மெக்மேன் என்ன சொன்னாருன்னு சொல்லிட்டு இன்னும் ரூமர்ஸ் வரல. ஸோ நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக என்னென்னு பார்த்தீங்கன்னா டால்ஃப் ஜிக்லர். ஸோ டால்ஃப் ஜிக்லர் வந்து 1.5 வருஷமாகவே வந்து WWE போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் வந்து மறுபடியும் உள்ளே வந்துட்டு இருந்தார். ஸோ இப்போ வந்து ரூமர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா டால்ஃப் ஜிக்லரோட WWE கான்ட்ராக்ட் இந்த மாதம் 31 முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நமக்கு ரிவைவில் சொன்னோம்ல, ரிவைவில் வந்து 2020 முடியும். ஆனால் டால்ஃப் ஜிக்லருக்கு இந்த மாதம் 31 வந்து முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரூமர்ஸ் வந்துருக்கு. ஸோ இப்படி வந்த டைமில் டால்ஃப் ஜிக்லர் வந்து நான் WWE போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதாகவும் அதுக்கு வந்து WWE வந்து நீங்கள் வந்து பேக் ஸ்டேஜ் ப்ரொடியூசராக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு WWE சொன்னதாக சொல்லியிருக்காங்க. ஆனால் அதுக்கு வந்து டால்ஃப் ஜிக்லர் வேண்டான்னு சொல்லிட்டதா ரூமர்ஸ் வந்துருக்கு. ஸோ வந்து இப்படி போகிற வழியை பார்த்தா டால்ஃப் ஜிக்லர் WWE விட்டு வெளியே வர வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா டால்ஃப் ஜிக்லர் நான் WWE விட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. WWE என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் பேக் ஸ்டேஜ் ப்ரொடியூசராக ஒர்க் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து டால்ஃப் ஜிக்லர் WWE விட்டு போக வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஒருவேளை WWE டால்ஃப் ஜிக்லருக்கு அதிகமாக சேலரி கொடுத்தாங்கன்னா டால்ஃப் ஜிக்லர் WWE தான் இருப்பார். ஸோ இந்த ஒரு விஷயம் பார்த்துருக்கோம். ஸோ இத்தனை பேர் வந்து WWE விட்டு வெளியே போகணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க. ஆனால் இது ஸ்டார்டிங் தான், இன்னும் எவ்வளவோ நாள் இருக்குது, எவ்வளவோ ரெஸ்லர்ஸ் இருக்காங்க WWE விட்டு வெளியே வரணும்னு நினைக்கிறாங்க. ஸோ லாஸ்ட்டாக இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சில WWE சூப்பர் ஸ்டார்ஸ் வந்து ரிட்டர்ன் கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு ரூமர்ஸ் வந்திருக்கு. ஸோ அது 4 பேர். அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா பல்ஜைன் பிரதர்ஸ், கெவின் ஓவன்ஸ், சாமி ஜெயின். ஸோ இதில் வந்து பல்ஜைன் பிரதர்ஸில் வந்து எரிக் ரோவனுக்கு தான் இன்ஜுரி ஆச்சு, லூக் ஹார்பருக்கு இன்ஜுரி ஆகலை. ஸோ எரிக் ரோவன் வந்து அவரோட ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணி முடிச்சு பர்ஃபார்மன்ஸ் சென்டரில் போய் ப்ராக்டிஸ் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு ரூமர்ஸ் வந்துட்டுருக்கு. அவருக்கான ரிட்டர்னுக்கான ஒரு ப்ராக்டிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு ரூமர்ஸ் வந்துட்டுருக்கு. ஸோ பல்ஜைன் பிரதர்ஸ் கூடிய சீக்கிரமாக ரிட்டர்ன் ஆகலாம். ஸோ அதே சமயத்தில் கெவின் ஓவன்ஸ், சாமி ஜெயின். ஸோ கெவின் ஓவன்ஸ் அண்ட் சாமி ஜெயின் 2 பேருக்குமே வந்து இன்ஜுரி ஆச்சு. ஸோ வந்து 2 பேருக்குமே வந்து ஒரு பயங்கரமான இன்ஜுரி. ஸோ அதனால் வந்து இப்போ ட்ரீட்மெண்ட்லாம் 2 பேருக்குமே நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ என்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்னு பார்த்தீங்கன்னா சாமி ஜெயினும் கெவின் ஓவன்ஸும் கூட பர்ஃபார்மன்ஸ் சென்டரில் வந்து ட்ரைனிங் எடுத்ததா ரூமர்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ வந்து இது கொஞ்ச நாள் முன்னாடி என்ன வந்துச்சுன்னா WWE வந்து ரெஸ்ல்மேனியா முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து கெவின் ஓவன்ஸை வந்து ரிட்டர்ன் கொடுக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்ததா ரூமர்ஸ் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா கெவின் ஓவன்ஸ் வந்து பர்ஃபார்மன்ஸ் சென்டரில் போய் அவர் ப்ராக்டிஸ் அதிக ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஸோ இப்போதைக்கு ஒரு சின்ன லெவலில் என்ன ரூமர்ஸ் வருதுன்னா கெவின் ஓவன்ஸ் வந்து ராயல் ரம்பிளில் ஒரு சர்ப்ரைஸ் ரிட்டர்ன் கொடுக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரூமர்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ இது எந்த அளவுக்கு பெரிய ரூமர்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் சின்னதாக தான் வந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் மாதத்தில் வந்து கெவின் ஓவன்ஸ் அண்ட் சாமி ஜெயின் நிச்சயமாக ரிட்டர்ன் ஆவாங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஒரே சமயத்தில் நிறைய நியூஸ் சொன்னது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ இந்த எல்லா நியூஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்லேயும் எங்களுடைய FB அண்ட் Instagram பேஜோட லிங்க் இருக்குது. அதை கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். அங்கேயும் கூட சில ரெஸ்லிங் அப்டேட்ஸ் நாங்கள் பண்ணுவோம். இதே மாதிரி ரெஸ்லிங் ரிலேட்டடான வீடியோஸ் தமிழில் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ரெஸ்லிங் சென்ட்ரல் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.